ஸோ இப்போ கடந்து வந்த பாதை டாஸ்க்கை வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர், யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மருங்கிற மாதிரி, பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லலை, பட் யாரோட கதை ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, யாரோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு வேர்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போரிங் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எஃப்ஜே தான் எல்லோரும் சொன்னாங்க. ஏன்னா எஃப்ஜே ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் அவரோட ஸ்டோரியை சொன்னார். ரொம்ப இழுத்து சொன்னதுனால அவரை எல்லாருமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டு ஸ்டோரியாக சூஸ் பண்ணது வந்து கலையரசன், வியானா, கனி, இவங்க 3 பேரோட ஸ்டோரி டாப் 3ல் வந்தது. கலையரசன் ஸ்டோரி சொன்ன நரேஷன் விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்தது. அதே மாதிரி வியானாக்கும் கனிக்கும் வந்தது. அப்புறமா ஸோ வியானாக்கும் கனிக்கும் வந்து சேம் நம்பர் ஆஃப் ஓட்ஸுங்கிறதுனால அதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஓட்டிங் வச்சாங்க. அந்த இன்னொரு ஓட்டிங் செகண்ட் டைம் ஓட்டிங் வச்சதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிக்கு தான் லீட் கிடச்சிது. ஸோ கனிக்கு லீடு கிடச்சதுக்கப்புறமா கனி வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. பார்வதி உடனே ஐயோ ஃபிஃப்த்து டைமாக என்எஃப்பி கிடச்சிருச்சு, நாமினேஷன் இல்லாமல் போயிடுச்சு, 5வது வாரம் நாமினேஷன் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கனி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆக்சுவலாக கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 வாரம் தான் கிடச்சிருக்கு. 5 வாரத்தில் 3 வாரம் வந்து அவங்க யாரும் நாமினேட் பண்ணலை, 2 வாரம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது. பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 வாரமே நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரை பிக் பாஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க நாமினேஷன் வந்தால் தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஓட் பேஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். இப்போ கனிக்கு எவ்வளோ ஓட் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரஃப் ஐடியாவாச்சும் தெரியணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து நாமினேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, இது என்னை பொறுத்தவரை ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கனிக்கு வந்து ஓட்ஸ் கிடைக்கல, ஐ மீன் ஓட்டிங்க்கான நாமினேஷனுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இது இத்தோடி விட்டுருந்தா ஓகே. இதுக்கப்புறமா வந்து வியானா குக் பண்ணிகிட்ருப்பாங்க. வியானா கிட்ட வந்து கொளுத்தி போடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா எல்லாரும் அப்படியே ஓட்டை மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக யாருமே ஓட்டை மாற்றலை, ஓட்டை மாற்றினது சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்டு கலையரசனையும் கனியக்காவையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா மாற்றி கனியக்காவோட ஓட்டை 2வது ஓட்டிங் வரும்போது வியானான்னு போட்டிருப்பாங்க. இப்போ குரூப்பிசம்னு சொல்லணும்னா இதையும் குரூப்பிசம் சொல்லலாம், பட் அதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சபரி வந்து யாரை சொல்லியிருப்பாருன்னா பிரவீனையும் சுபிக்ஷாவையும் சொல்லியிருப்பாரு, கதை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் இந்த 2 பேரையுமே சூஸ் பண்ணல, வியானா அண்ட் கனியக்கா 2 பேரையுமே சூஸ் பண்ணலை. திருப்பி அதில் 2 பேர்த்தில் யார் அப்படிங்கும்போது கனியக்காவை சூஸ் பண்ணியிருப்பாரு. எஃப்ஜே வந்து கனி அண்ட் வியானான்னு சூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ செகண்ட் டைம் ஓட்டிங்கில் வியானாவை சூஸ் பண்ணாமல் கனியை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாகவே ஓட்டிங் மாற்றிட்டாங்கன்னு. சரி, அட்லீஸ்ட் எஃப்ஜே சபரி பற்றி காசிப் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏன்னா அவங்க வந்து வியானாக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் சுபிக்ஷாவை பற்றி சொல்லுவாங்க, சுபிக்ஷா முதலே ஒழுங்காக உனக்கு ஓட் போட்டிருந்தான்னா பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு வியானா சொல்லுவாங்க, அவளுக்கு என்னென்னா ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், வியானாவை அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், ஸோ நம்மளை போய் திருப்பி எப்படி சொல்கிறதுன்னு அவள் கொஞ்சம் யோசிச்சுட்டா அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட் டைம் தான் சுபிக்ஷா வந்து வியானாக்கு ஓட் பண்ணல, செகண்ட் டைம் வந்து வியானாக்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கொளுத்தி போடுறாங்க. ஸோ இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். வியானாவும் சுபிக்ஷாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. வியானாவே அதை பற்றி ஒரி பண்ணலை. அண்ட் ஆல்சோ வியானாக்கு தெரியும் ஓரளவுக்கு ஓட் பேஸ் இருக்கும் அப்படின்னு. ஒரு இனிஷியல் வீக்ஸில் போகிற மாதிரிப்பட்ட கண்டஸ்டன்ட் கிடையாது. ஸோ அவங்க கொஞ்சம் எப்படியும் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்கணும், வைல்ட் கார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இக்குவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதை மாதிரி பார்வதி கொளுத்தி போடுறது எந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்